வணக்கம் உறவுகளே. தமிழ்நாடு திருவிழா கோலம் பூண வேண்டுமா? காரணம் என்ன? அழகர் ஆற்றில் இறங்குகிறாரா அல்லது திருச்செந்தூரில் சூர சம்ஸ்காரம் நடக்கிறதா? ஒன்றுமே இல்லை. ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த கடைசி படம் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகன் இன்று திரைக்கு வருகிறதாம். அதனால் அணில் கூட்டங்களின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. அந்த படம் ஏற்கனவே சட்டத்துக்கு புறம்பாக எல்லா வெப்சைட்டுகளிலும் வெளிவந்த படம்தான். அப்படிப்பட்ட படம் இன்று திரைக்கு வருவதால் இவர்கள் ஏனோ இவ்வளவு எக்ஸைட்டட் ஆகிறார்கள் உறவுகளே. தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் மண் சோறு சாப்பிடுகிறார்கள். ஆனால் கேட்டால் சொல்லிக் கொள்கிறார்கள் தங்கள் கட்சி பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட கட்சி, ஆனால் படம் நல்லா ஓடுவதற்கு நாங்கள் மண் சோறு சாப்பிடுகிறோம் என்று சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். படம் நல்ல கதையம்சமாக இருந்து, நடிப்பு நல்லா இருந்து, டைரக்ஷன் நல்லா இருந்தால் அதை மக்கள் பார்க்க போகிறார்கள். அது வெற்றி படமாக வரப்போகிறது. இதில் மண் சோறு சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது உறவுகளே? நடிகர் சூரி நடித்த மாமன் என்ற படத்துக்கு ரசிகர்கள் மண் சோறு சாப்பிட்ட போது அதை எதிர்த்து அவர் குரல் கொடுத்து இருந்ததை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளலாம் உறவுகளே. அது மட்டுமல்ல, பாலாபிஷேகம் நடக்கிறது. பார்ப்பதற்கு கன்றாவியாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் இளைஞர்கள் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள். பார்க்க சகிக்க முடியவில்லை உறவுகளே. பெரியார் கொள்கை தலைவர் இருந்து இதை பார்த்தால் என்ன சொல்வார்? கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்வோம். இப்படி சினிமா போதையால் முட்டாள்தனமான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அதன் ஆதரவால் கூத்தாடிகள் எல்லாம் பதவியில் அமர்ந்து கொண்டு அடிக்கும் கூத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் சென்று விட்டது உறவுகளே. இப்படியான அணில் குஞ்சுகளின் தற்குறி கூட்டங்களின் அறிவை வளர்த்து கொள்வதற்கு இந்த நடிகரோ நடிகைகளோ முயற்சி செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் கூத்தாடிகளின் ஆட்டம் நன்றாக நடக்க வேண்டுமென்றால் இப்படி தற்குறி கூட்டங்கள் எல்லாம் தங்கள் அறிவை வளர்க்காமல் அல்லது வளர்க்க முடியாமல் அல்லது வளர்க்க விடாமல் வைத்திருந்தால்தான் இப்படியான நடிகர் கூட்டங்கள் நாளாள முடியும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். இருந்தாலும் அதை நேரடியாக பார்க்கும் பொழுது உறவுகளே, மனம் தாங்க முடியாமல் தவிப்பதை எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. இப்படி பிளாக் டிக்கெட் இன்று வரை அவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள். ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம்மில் இருக்கிற போது கூடி பிளாக் மார்க்கெட்டில் பிளாக் டிக்கெட் 2000-3000 என்று விற்பனை நடக்கிறது. இப்படி அவர் சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நடக்கும் ஊழலையே தவிர்க்க முடியாத இவர் முதலமைச்சராக இருந்து மற்ற அமைச்சுக்களில் நடக்கும் ஊழலை எப்படி ஒழிப்பார் என்ற கேள்வி சாதாரண மக்கள் கூட கேட்க தொடங்கிவிட்டார்கள். இப்படி அமைச்சர்கள் முதல் ஷோவில் இருந்து உறவுகளே கண்ணீர் விடுகிறார்கள். கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் நசுங்கி பொசுங்கி மரணித்த போது இவர்களுக்கு கண்ணீர் வரவில்லை. அமோனியா வாயு கசிவால் மக்கள் இறந்தபோது கண்ணீர் விடவில்லை. மீனவர்கள் நடுக்கடலில் இலங்கை கடற்படையினரால் சுட்டும் வீழும் பொழுது இவர்கள் கண்ணீர் விடவில்லை. விவசாயிகள் தண்ணீர் வராத காரணத்தினால் லோன் கட்ட முடியாமல் தூக்கு போட்டு மாளும் பொழுது இவர்களுக்கு கண்ணீர் வரவில்லை. நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாமல் அனிதா போன்றவர்கள் மரணித்த போது இவர்கள் கண்ணீர் விடவில்லை. ஆனால் கருப்பு இருட்டுக்குள் இருந்து கொண்டு வெள்ளித்திரையில் இவர்கள் கூத்தாடி தலைவர்கள் வரும் பொழுது அதை பார்த்து கண்ணீர் விடும் இந்த அமைச்சர்களையும் எம்எல்ஏகளையும் பார்த்து இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்று உங்களுக்கு விளங்கிக் கொள்வதில் சிரமம் ஏதும் இருக்காது தானே உறவுகளே? புரிந்து கொள்ளுங்கள். டெல்லியில் இளைஞர் கூட்டம் இரத்தம் சிந்தி தங்கள் உரிமைக்காக ஆட்சிக்கு எதிராக போராடுகிறது. ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களும் யுவதிகளுமோ கூத்தாடிகளுக்காக தியேட்டரில் நின்று கண்ணீர் விட்டு கொண்டு பால் அபிஷேகம் செய்து கொண்டு மண் சோறு சாப்பிடுவதை எண்ணி வெட்கப்படுவது யார் உறவுகளே?
நாங்கள் தானே. எங்களால் மட்டும்தானே இப்படி சீரழிந்து போகும் இளைஞர் கூட்டத்தை பார்த்து கவலை கொள்ள முடியும். ஆட்சியில் இருக்கும் கூத்தாடிகள் இதை பார்த்து ரசிப்பார்கள், கவலைப்பட மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் என்கரேஜ் பண்ணுவார்கள். ஏனென்றால் இப்படியான ஒரு தற்குறி கூட்டத்தால் தான் தங்களை வாழ வைக்க முடியும் என்று அவர்கள் திண்ணமாக நம்புகிறார்கள். ஆனால் எங்களை போன்ற தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக வர வேண்டும் என்று விரும்பும் ஒரு கூட்டத்தினால் இந்த கேளிக்கை கூத்துக்களை, தற்குறி கூட்டங்களில் ஆட்டங்களை சகிக்க முடியாமல் புலம்புவதை தவிர்க்க முடியாமல் தானே இருக்குது உறவுகளே.